இந்த காயோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சின்ன வயசில் பார்த்தது. இது உள்ள ஒரு நார் மாதிரி இருக்கும். அதை எடுத்து நம்ம உடம்பு தேய்ச்சி குளிப்போம். இப்போ எல்லாம் நிறைய ஆர்டிஃபிஷியலில் வந்துருச்சு. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் தான் இது கிடைக்கும். நாங்கள் காசு கொடுத்து வாங்க மாட்டோம். எங்களுக்கு அந்த பக்கத்துலேயே கிடச்சிரும். இப்போ என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காலி கிரவுண்டில் இந்த கொடியை பார்த்தோன்னே கண்டிப்பாக இதை பறிக்கணும்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். என் கூட இருக்கவங்களும் இதை பற்றி தெரிஞ்சனால ஆளுக்கு 2 காயை எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம உடம்பு தேய்ச்சி குளிக்கும் போது இந்த நார் இப்படி தான் இருக்கும். நல்லா சொரசொரப்பாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இதையெல்லாம் இப்போ இங்கெல்லாம் கிடைக்கவே மாட்டுதுங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது கிடச்சிச்சின்னா டக்குன்னு நம்ம தயங்காமல் யூஸ் பண்ணிக்கணும். நானே ஒரு 2-3 நாள் போகும்போது வரும்போது பார்த்துட்டு விட்டுட்டேன். சரி, இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தான் இதை போடுறேன். இது உள்ள நிறைய விதைகள் இருந்தது. அதையுமே அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். போகிற வழியில் அப்படியே தூவி விட்டேன்னு வைங்களேன். மழை நேரத்துக்கு அப்படியே சும்மா எங்கேயாவது கொடி மாதிரி போச்சுன்னா யாராவது பயன்படுத்திப்பாங்களேன்னு சொல்லிட்டு அந்த விதையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை எடுத்துகிட்டு போய் நல்லா வீட்டில் கத்திரிக்கோல் வச்சு நல்லா கட் பண்ணி நல்லா ஒரு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கிட்டோன்னு வைங்க. உடம்பு தேய்ச்சி குளிக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் சூப்பராக க்ளீனாக போயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.